ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வேரியஸ் டாபிக்ஸில் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தோஸ் டாபிக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பீப்புள் திங்ஸ் தட் ஹவ் பின் ஹேப்பனிங் அரவுண்ட் த வேர்ல்ட் அண்ட் அரவுண்ட் மீ, அரவுண்ட் எஸ்பெஷலி when it comes to female சேஃப்டி அண்ட் கேர்ள்ஸுடைய சேஃப்டி அண்ட் லைஃபுடைய சேஞ்சஸ் டியூ டு தட், ஃபேமிலிஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது, இதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். நாங்கள் இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஆஃப் கேமரா பேசிகிட்டு இருந்தோம். தென் வி தாட், ஓகே, வை நாட், நான் அப்படி சொல்கிறதே இப்படி சொன்னால் என்ன, கேமராவில் சொல்லி பார்க்கலாம். மேபி சம்படி வில் ஃபீல் வில் பி ஏபிள் டு ரிலேட் டு வாட் ஐம் சேயிங். ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் டாக் அபவுட் ஒருத்தங்க இங்கே ஷி வெண்ட் மிஸ்ஸிங். மம்தா, ஹர் நேம் இஸ் மம்தா. ஷீ இஸ் அ டாக்டர், சாரி, ஷீ இஸ் அ நர்ஸ், பீடியாட்ரிக் நர்ஸ். அவங்க வந்து August 1st ஷி வெண்ட் மிஸ்ஸிங். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன டேட்? 16th August. ஆல்மோஸ்ட் half a month ஆச்சு, இன்னும் தேடிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் அ மாம் ஆஃப் அ ஸ்மால் பேபி கேர்ள். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹீ ஃபைல்ட் அ கம்ப்ளைண்ட் ஆஃப்டர் couple of days. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஏன் வரலன்னு கேட்டதுக்கு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெல்ஃபேருக்கு ஆள் அனுப்பி கேட்டு ஒரு என்கொயரி நடந்து இப்போ தேடிட்டுருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், எவ்வளோ பேர் காணாமல் போகிறாங்க சைன், எவ்வளோ விஷயம் நடக்குது, நம்மளாம் மறந்துடுறோன்னு. கரெக்டு, நிறைய நடக்குது. அப்புறம் ஒரு வாரம் பேசுகிறோம், அப்புறம் மறந்துடுறோம். லைஃப் ஹேப்பன்ஸ் அண்ட் தென் வி மூவ் ஆன். பட் த ஃபேமிலி ஹூ இஸ் அஃபெக்டட், ரைட், ஃபார் தெம் தேர் லைஃப் ஹஸ் சேஞ்ச்ட் ஃபார் எவர். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேட்கும் போது. ஒரு பேபியோடைய அம்மா, அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரில, அவங்க இருக்காங்களா என்னன்னு கூட தெரில. வி டோன்ட் நோ இஃப் ஷி ஸ்டில் அலைவ் ஆர் இஃப் சம்மன் டுக் ஹர் ஆர் ஷி வில்லிங்லி லெஃப்ட். என்ன நடந்ததுன்னே தெரியல. திஸ் ஹேப்பன் இன் US ஆக்சுவலி ரீசெண்ட்லி. தேர் ஸ்டில் லுக்கிங் ஃபார் த கேர்ள். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நேபாளி எம்பசியில் போய் பேசியிருக்காங்க. ஷீ இஸ் ஃப்ரம் நேபாள். ஸோ தேர் ட்ரைங் டு கேதர் அ குரூப் ஆஃப் பீப்புள் டு சி. ஆனால் போலீஸ் ஆல்ரெடி அந்த ஏரியாவில் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. பட் எவிடன்ஸே இல்லை, அவங்க எங்கே போனாங்கன்றதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. ஹவு கேன் தட் ஹேப்பன்னா, மேபி பிகாஸ் ஷி வாஸ் அ நர்ஸ். யூஸ்வலி மெடிசனில் வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க டியூட்டி இருக்கும்போது, இல்லை சைலண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ மேபி அதனால வந்து இருக்கலாம். இல்லை ஃபேமிலி 2 days டியூட்டி போயிட்டு வராத போது இருந்திருக்கலாம். பட் தென் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு சஸ்பெக்டாக ஹஸ்பண்டை தான் பிடிப்பாங்க. ஹஸ்பண்டையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க மேரிடாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட மாம், ஃபேமிலி, சிப்ளிங், டேட், அவங்களெல்லாம் தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. தட்ஸ் ஹவு திஸ் கண்ட்ரி ஒர்க்ஸ். இந்தியாவிலையும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இங்கே வந்து இன்னும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பேசவே முடியாது. வந்து உங்களை உள்ள என்கொயரி கூப்பிட்டு போயிடுவாங்க, யார்கிட்டையும் உங்களை பேச விட மாட்டாங்க. சப்போஸ் உங்கள் மேலே டவுட் இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் they will have a police posted out and you cannot leave the state, you cannot leave the country, you cannot leave your area without letting them know until the case is over. It's pretty strict here. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான இடத்துலேயே அந்த குழந்தை, அதில் மாம் வந்து போயிருக்காங்க. அது ஒரு சின்ன குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்க, which was very disturbing. ஒரு ஆல்மோஸ்ட் வீக்காகவே நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த நியூஸு. தெரியல என்ன ஆக போகுது அவங்களுக்குன்னு. கொஞ்ச நாள் முன்னாடி இதே மாதிரி ஒன்று நடந்தது. நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து பிரிட்ஜு கிட்ட தே ஃபவுண்ட் சம் லேப்டாப், பேக் பேக் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு பையன், ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் அ IT கம்பெனி ஹியர். ஹி மூவ்ட் ஹியர் ஃப்ரம் தி அதர் கோஸ்ட். ஹி கேம் ஹியர் அண்ட் ஹீ வெண்ட் மிஸ்ஸிங். பார்த்தாக்கா ஹீ கில்ட் ஹிம்செல்ஃப் பை ஜம்பிங் ஓவர் த பிரிட்ஜ். அந்த ஸ்டஃப் எல்லாம் வச்சு தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழந்தை இப்படி ஆச்சுன்னு. என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் கிட்ட இப்படி பண்ணுவானே எனக்கு தெரியாது, என்ன நடந்தது, என்ன நினச்சானே தெரில, குடிச்சிட்டான் அப்படின்றாங்க. மவுண்டன் ஹவுஸில் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது. ஒரு கிட் வந்து ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த கிட்டு. ஹி வாஸ் கோயிங் டு காலேஜ் இன் ஃபியூ வீக்ஸ். அவன் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் நேராக இங்கே ஒரு பெத்தனி ரெசர்வாயர்னு ஒன்று இருக்குது, வித் த வெஹிக்கிள் அப்படியே வண்டியிலே உள்ளே போயிட்டான். வண்டியும் காணோம், அவனையும் காணோம், உள்ளே போயிட்டாங்க. தேடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த சர்ஃபேஸ் ஆகும்ல, அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க இந்த பையன் he killed himself by driving into a big lake like that. அதுவும் was very shocking. அப்போயும் ஃபேமிலியை தான் கேட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. they had a vigil and all for him. அது நடந்தது. இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்களுக்கு இப்படி தான் வெளியில் போனாங்க. அம்மா அப்பா வர வழியில் வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. Mom is sick, still in the hospital. She's getting better. She's fine. Both of them are fine.
பட் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அம்மா அப்பா வந்து தே ஆல்மோஸ்ட் டைட். ரொம்ப கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா அது, இத்தனைக்கும் அவங்க வந்து தேவர் கம்மிங், தேவர் டேக்கிங் அ டேர்ன். ஆப்போசிட்டில் வரவங்க தே ரேன் த ரெட் லைட். அவங்க எதுவுமே அந்த ஃபால்ட் ஆஃப் நாட் தேர் ஓன். லைக் அவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஸ்கூல் அடுத்த 2 நாள் ஹை ஸ்கூல் திறக்குது அந்த ஃபேமிலிக்கு. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி லைஃப்பை நேவிகேட் பண்ண போகிறோம், நம்ம ஒய்ஃப் இருப்பாங்களான்னு. அந்த ஹஸ்பண்ட்க்கு ஒன்றும் ஆகலை, he was fine, but the wife is still sick and it's going to take a long time for her to come out of the injuries. She had pretty bad injuries. அப்போ வந்து அவர் சொன்னார், நான் அப்போ பேசினார் என்கிட்ட, ஸ்கூல் ரிலேட்டடாக கால் பண்ணியிருந்தார். அப்போ சொன்னார், இந்த மாதிரி நான் யோசித்தேன், உடனே குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், எப்படி பார்த்துப்பாங்க, அதுதான் என் மைண்டில் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு. ஸோ இந்த டைமில் ஐ வாண்ட் டு சே தட் இந்த யூஎஸில் இருக்கிறவங்க யூ ஹாவ் டு மேக் அ வில், அ லிவிங் வில். எஸ்டேட் பிளானிங்னு ஒன்று இருக்குது, அது பண்ணி ஆகணும். அது பண்ணலைன்னா நம்ம கிட்ஸுக்கு வந்து நம்மளுடைய அசெட் எல்லாம் வரும், ஆனால் டைம் எடுக்கும், ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து செய்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் 2 பேரும் நம்ம ஃபேமிலி இருக்கும்போது வி ஹாவ் டு டூ தட். எஸ்டேட் பிளானிங்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன், எல்லா ஊர்லேயும் எஸ்டேட் பிளானிங் கம்பெனிஸ் இருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. அது ஏன் நான் இப்போ இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, இப்போ ரீசெண்டாக டெக்ஸஸில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அதில் வந்து ஒரு அம்மா அப்பா பொண்ணு ஹூஸ் கோயிங் டு காலேஜ் அண்ட் அ கிட் 9th கிரேடர். நம்ம வீட்டு ஃபேமிலி சினாரியோவே தான். அந்த குழந்தைய, அந்த பெரிய பொண்ணை வந்து காலேஜில் போய் ட்ராப் பண்ண போகிறாங்க. ஆன் த வேல all 3 of them died in an accident. அஃப்கோர்ஸ் அந்த ஆப்போசிட் வந்த வெஹிக்கிள் வந்து டயர் வெடிச்சு ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்திருக்காங்க. அந்த பையன் வீட்டில் இருக்கான். அதான் அந்த பையன் ஸ்கூலில் இருந்தான். அன்னைக்கு காலையில் அந்த பையன் ஸ்கூலுக்கு போய் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை ட்ராப் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்காங்க காலேஜுக்கு. தேர் ஆன் த வே டு த காலேஜ் டு சென்ட் த கேர்ள் ஆஃப். ஸோ அந்த பையன் மட்டும் இப்போ இருக்கான். அந்த பையனுக்காக ஒரு GoFundMe பேஜ் பண்ணி பணம்லாம் ரேஸ் பண்ணி நிறையா ரேஸ் பண்ணிட்டாங்க. இஃப் தே ஹாவ் அ ஃபேமிலி மெம்பர் ஹியர், I believe there are people here for him, but his life changed. So sometimes நம்ம இந்த மாதிரி ஃபேமிலி வில் பண்ணும்போது, டைரக்டிவ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப இது பண்ணுமா தேவையா அப்படின்லாம் தோணும். காசு எஸ்டேட் கூட கிடையாது, அதை தாண்டி இந்த இது மாதிரி ஆச்சுன்னா, இந்த பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பையனை என்ன பண்ணணும், யார்கிட்ட விடணும், அதெல்லாம். ஆமாம். ஸோ அந்த எஸ்டேட் பிளானிங்கில் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டைமில் நம்மளோட கரெக்டான டைரக்டிவ்ஸ் கொடுக்கலன்னா ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே தே வில் மேக் தேர் ஓன் கால் அண்ட் டிசைட் வாட் டு டூ. உங்களோட நெக்ஸ்ட் ஆஃப் கின் அவங்களால லொக்கேட் பண்ண முடியலன்னா, ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷனில் இருக்காங்க அந்த பேஷண்ட்னா, அவங்களே அந்த நேரத்துக்கு எது சரியோ அதை முடிவெடுத்துருவாங்க அந்த ஹாஸ்பிட்டல். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் கின்னுக்கு டு கெயின் ஆக்சஸ் டு தட் இன்ஃபர்மேஷனே கஷ்டம். இட் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் எனிபடி. இப்போ நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம பசங்க வெளியூரில் போய் படிக்கிறாங்க, இல்லை வேறு காலேஜில் போய் படிக்கிறாங்க, ஏதாவது உடம்புக்கு முடியாமல் வந்துடுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்கன்னா, அவங்க நம்மளுக்கு ஹெல்த் டைரக்டிவ் கொடுக்கலன்னா, நம்மளுக்கு அவங்க ஓகே என் பேரண்ட்டுக்கிட்ட ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லலைன்னா நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வென் அ சைல்ட் டர்ன்ஸ் 18 இன் திஸ் கண்ட்ரி, தெர் இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி ஷுட் டூ. நம்மளுடைய அந்த மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டர்னி, ஃபினான்ஷியல் பவர் ஆஃப் அட்டர்னி, இதெல்லாம் நம்ம வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் அது பண்ணணும். மாமா பேர்னு ஒரு கம்பெனி வந்து அவங்க வீட்டில் அவங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால தே கிரியேட்டட் அ வெப்சைட் where they have all the documents that's required and there is a process in place. ஸோ எல்லாருமே ஹைலி தே ரெக்கமெண்ட் தட் வெப்சைட், மாமா பேர். நீங்கள் தேடி பாருங்கள். யூஎஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணணும். இஃப் யுவர் சைல்டு இஸ் 18, யூ ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் கெட் தட் டன். நாட் ஜஸ்ட் ஃபார் ஹெல்த், ஈவன் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவங்களோட ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் நமக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. தென் கமிங் பேக் டு வாட் வினோத் வாஸ் ட்ரைங் டு டெல், இஃப் த சைல்டு இஸ் அண்டர் 18, so automatically they become the child of the ward, in the sense they belong to the state. The state will take control of the child if they don't have a legal guardian. State na government, yes, the government will take care of them because they don't have a legal guardian. You need a legal guardian. You may have a family friend, but they are not your legal guardian. So if you need a legal guardian other than your parent, அதுக்கு நம்ம ஒரு லிவிங் வில் பண்ணி, அந்த லிவிங் வில்னா நம்ம இருக்கும் போதே எழுதுகிற வில் தான் லிவிங் வில், எஸ்டேட் பிளானிங். அது பண்ணி நம்மளோட கிட்ஸோட பேரை போட்டு கொடுக்கணும். ப்ரிஃபரபிளி அந்த லிவிங் வில் இருக்கிறவங்க நம்மளோட ஏஜில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நம்மளோட யங்காக இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நம்மளோட தாட் ப்ராசஸ் they have to be present in this country so that they will be able to assist the child, not just now, even in future. நாளைக்கு ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு, ஏன்னா எல்லாமே இட்ஸ் ஆல் திங்ஸ் பிலாங்கிங்ஸ், ரைட்? திங்ஸ், வீடு எல்லாமே டெசிஷன் மேக்கிங். இப்போ சப்போஸ் நான் ஐசியூவில் இருக்கேன்,
வினோத் டிசைட் பண்ணுற கெப்பாசிட்டியில் இல்லைன்னா தவின் விவின்க்கு என்ன பண்ணணுன்றது தெரியணும். வி நீட் டு நோ வாட் இஸ் த decision that I want to do, if I should continue to be on the thing, or if they want to pull the plug, or if they want, like, எனக்கு என்ன நான் பண்ணணும்னு நினைப்பேன்னு ஒன்று இருக்கும். லைக் other way around also, if நம்ம வந்து ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவர்கிட்ட கொடுத்தா தப்பான டிசிஷன் எடுப்பாருன்னு தெரிஞ்சனா they will say okay, you know what, இது அவர்கிட்ட போக கூடாது, வேற யார்ட்ட இல்ல. அது மாதிரி நடக்கும் இந்த ஊர்ல. I mean correct, yeah, if you think that இந்த ஊர்ல வந்து ஏனா காம்ப்ளெக்சிட்டி இருக்குல, ஸ்டெப் வைஃப் இருப்பாங்க, ஸ்டெப் டாட்டர் சன், இந்த காம்பினேஷன் இருக்கு. கரெக்ட். ஆமா. இப்போ ஏன்னா நான் வந்து ஒரு சொத்து வந்து இன்ஹெரிட் பண்ணியிருப்பேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல இருந்து. அப்போ நான் வந்து இன்னொரு சம்மந்தமே இல்லாத ஒரு ரேஸ்ல இருக்கிற ஆளை கல்யாணம் பண்ண வச்சுக்கோங்க, அவங்களோட இன்னொரு கிட் நான் பிறந்ததுன்னா, நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் மேரேஜ்ல இருக்க கிட்டுக்கு இவர் எப்படி ஈக்குவலா தருவாரு எனக்கு எப்படி தெரியும்? இமேஜின் என் சுச்சுவேஷன்ல அப்படி இருக்குன்னா, இப்போ அந்த கிட்டையும் இந்த கிட்டையும் நான் ஈக்குவலா பார்ப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ வினோத் இஸ் கமிங் வித் another கிட்னா நான் எப்படி அந்த கிட்ட என் பையன் மாதிரி பார்ப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல. என் தவின் விவேனை தான் நான் பார்ப்பேன். அந்த கிட்டுக்கு நான் ஏன் தரணும் சொத்து? என் சொத்தெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு மனநிலை தானே அது, ஹியூமன் மென்டாலிட்டி. ஸோ அதனால யூஸ்வலி நாட் ஜஸ்ட் டெத்து, ஜென்ரலியே இந்த மாதிரி ஒரு லைஃப் தம்பிங்களே இருக்காங்க, அண்ணன் தம்பிங்களே இருக்காங்க, 2 பேரும் ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒருத்தன் எல்லாத்தையும் சுட்டிட்டு இன்னொருத்தனை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம் இல்லையா? அது இருக்கு. ஸோ லிவிங் வில் இது ஐ திங்க் ரைட்டிங் அ வில் ஹோல்ட்ஸ் குட் ஈவன் இன் இந்தியா. அது தனியா. பட் இங்கே இந்த மாதிரி நீங்கள் அந்த எஸ்டேட் பிளானிங்கில் நீங்கள் யார் லீகல் கார்டியன்னு நீங்கள் நேம் பண்ணலன்னா அந்த கிட்டுக்கு வந்து இட் வில் பி அ பிக் ப்ராப்ளம். ஐ ஹோப் த ஃபேமிலி, த டெக்ஸஸ் ஃபேமிலி did that for the kid. He is 14 now. ஸோ இப்போ தான் 9th grade போயிருக்கான். இன்னும் 4 years இருக்கு அவன் 18 ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் அவனோட டெசிஷன் அவன் எடுக்கலாம். பட் ஹிஸ் லைஃப் சேஞ்ச்ட் ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் ஹிஸ். அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியாத அவங்க போகிறாங்கன்னு. இன்ஃபேக்ட் அவங்க கேஸில் வந்து அவங்க நார்மலாக போகும்போது எதிர்க்க இருக்க வண்டி டயர் ப்ராப்ளம் ஆகி அது கேம் அண்ட் ஹிட் them. He was going very fast. The guy on the opposite side is very very fast. ஆனா அது டயர் ப்ராப்ளம். டயர் வந்து he lost the balance. He lost the balance. He தப்பி ஆப்போசிட் சைடில் வந்து அடிச்சு இவங்க வண்டி and it blasted. So fire burnt the whole building, the whole car out. So I mean இது யாருக்கு வேணால் நடக்கும். இப்போ நான் 2 கேஸும் ஏன் நான் சொன்னேன்னா, 2 பேருமே அவங்க எதேச்சியாக வெளியே போனாங்க, எதேச்சியாக நடக்கிற விஷயம் எல்லாருக்குமே நடக்கும். நம்ம ஒன்றுமே பண்ணாமல் ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணியிருந்தா கூட நம்ம பின்னாடி வந்து நம்மளை ரியர் எண்ட் பண்ணாங்கன்னா நம்ம வண்டியில் நமக்கு அடுக்க தான் செய்யும். நம்ம பார்க் பண்ணியிருந்தானா கூட நடக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சின்ன வயசில் தவின் கிண்டர் கார்டன் படிக்கும் போது ஒரு ஃப்ரெண்டோட பையனை பிக்கப் பண்ண போனேன். வண்டியை நிறுத்திட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு பார்க் பண்ணி நின்றுட்டுருக்கேன். ரிவர்ஸ் பண்ணுறவர் பார்க்காம என்ன ஒரு தாத்தா வயசு வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. சாமி கும்பிட்டுட்டே வண்டி எடுத்தம்மா, ரிவர்ஸ் பண்ணும்போது பார்க்கலன்னு டபால்னு வந்து இடிச்சிட்டாரு என் வண்டியில். நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன், நான் எதுவுமே பண்ணல. அது மாதிரி யூ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் வந்து நடக்கும் இல்லையா? ஸோ அதனால யூ ஹவ் டு பி ரெடி ஃபார் த கான்சிக்வன்சஸ். ஸோ அதனால யூஎஸில் இருக்கிறவங்க பீப்புள் ஹூ ஆர் ஹியர், இஃப் யூ ஹேவன்ட் டன் யுவர் வில், ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் டூ யுவர் லிவிங் வில் அண்ட் எஸ்டேட் பிளானிங். இஃப் யூ ஹாவ் அன் அசெட், எஸ், ஈவன் அதர்வைஸ் யூ கேன் ஜஸ்ட் கிவ் யுவர் ரெகுலர் டிரெக்டிவ்ஸ் லைக் திஸ். ஜென்ரலாக நம்மளுடைய கிட்டை யார் கொடுக்கணும், என்ன ஏதுன்னு ஒரு பேக்கப், நமக்குன்னு ஒரு லீகல் பேக்கப், நம்ம ஃபேமிலியிலே இருக்கிற லீகல் கார்டியன் பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு இந்தியாவில் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க பேரை கூட நீங்கள் போடலாம். ஆனால் உடனடியாக ஆக்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிறவங்களோட பேரும் இருக்கணும். ஐ திங்க் யூ கேன் ஹாவ் 3 people on the thing. So and make sure you pick the right person who will be correct for your family's decision. உங்களோட கிட்டுக்கு கரெக்டாக அவங்க யோசிப்பாங்களா, அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு பார்த்து நம்பிக்கையான ஒரு ஆளை வைக்கணும். அது அடுத்தது கம்மிங் டு நவ் த கொல்கத்தா ரேப் கேஸ். டாக்டர் மௌமிதா அவங்க பேர். ஸோ ரீசெண்டாக நம்ம ஆல் ஆஃப் இந்தியா இஸ் ரோரிங், ஆல் இண்டியன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், வி ஆர் ஆல் ரோரிங் அண்ட் வி ஆர் ஆல் அப்செட் வித் த ஃபேக்ட் தட் சம்படி வெண்ட் அண்ட் ரேப்ட் அ கேர்ள் அண்ட் டாக்டர், ஷீ இஸ் அ டாக்டர் அண்ட் ஷீ டைட். ரொம்ப ப்ரூட்டலாக ரேப் பண்ணியிருக்காங்க. அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குது. ஆஸ் அ சைல்டு லிவிங் அப்ராட், எங்கள் அம்மா வந்து ஷீஸ் அ லேடி, அம்மா வந்து வயசில் பெரியவங்க. இப்போ எனக்கு அம்மாவை திருப்பி ஊருக்கு அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அம்மா ட்ராவல் பண்ணுவாங்க அதிகமாக இல்லையா? இப்போ ஒரு பயம் இருக்குது. ஐயோ அம்மா வயசு முக்கியமே கிடையாது, ரேப்புக்கு வயசே இல்லை. ஒரு லேடியோட லேடி பார்ட் இருந்தால் போதும், இந்தியாவில் ரேப் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டுறாங்கன்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா குழந்தைங்கள பண்ணுறாங்க, வயசானவங்கள பண்ணுறாங்க, பெரியவங்கள பண்ணுறாங்க, டெட் பாடிஸை ரேப் பண்ணுறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க அதை வச்சு.
என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. முன்னாடியாவது வந்து they did not have access to pornography and sex and all. Now everything is available. அவங்களுக்கு தேவைன்னா போய் என்ன காசு கொடுத்து எவ்வளோ பேர் இருக்காங்க வெளியில், ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, இதே வேலையாக இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களோட போகலாமே. எதுக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து, அதுவும் அந்த பொண்ணு பாவம் படித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மெடிக்கல் படிச்சிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. எனக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து பேசவே மாட்டேன்ட்டாங்க. ஆஸ் அ மாம் ஷி இஸ் ஸோ அப்செட் அண்ட் மேட் ஆங்க்ரி தட் யூனோ ஒரு குழந்தைக்கு இப்படி நடக்குது. அதை பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சரண்டர் ஆகுறாரு. அவரை வச்சு நாங்கள் ஃபுல் பாதுகாப்பில் வச்சு அவரை விசாரிக்கிறாங்க. ஒருத்தர் சரண்டர் ஆன உடனே சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்து அப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸில் மறந்துடும். நிர்பயான்னு கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணோம், அப்படியே போராடணும், எல்லாம் பண்ணோம், அப்படியே வந்தது. கொஞ்ச நாள் கழித்து ஒருத்தரை கண்டுபிடிப்பாங்க, அப்புறம் ஸ்லோவாக அப்படியே. இது வந்து இதுக்கு நடுவில் பொலிட்டிக்கல், ஆல் த வல்ச்சர்ஸ் தேர் ஆல் ஃபைண்டிங் பொலிட்டிக்கல் அஜெண்டா இன் பிட்வீன். இந்த ரீசெண்ட் டைமாக நான் பார்க்குறது என்னென்னா, பொலிட்டிக்கலி இன்க்ளைன்டு பீப்புள் இருக்காங்கல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே அவங்க நடுவில் அவங்க மூக்கு எடுத்துகிட்டு வந்து நான் இந்த கட்சியை சார்ந்தவர், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அப்படின்னு ஆரம்பித்து, உன்னை கேட்டாங்களா, ஹியூமனிட்டி பேசிஸில் பேசுங்க, பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க, எதுக்கு தேவையில்லாமல் இதை பேசுகிறீங்க. ஸோ இப்போ நான் ஒரு வாட்டியும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், அம்மா வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போடுவாங்க, அம்மாவும் சொல்லுவாங்க. ஸோ ஐ வாண்ட் டு சே தட் டு ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் த சில்ட்ரன் ஹூ ஆர் லிவிங் அப்ராட் ஆர் ஹூ ஆர் அவே ஃப்ரம் ஃபேமிலி, மாம்ஸ் ஹூ ஆர் தேர், டேட்ஸ் ஹூ ஆர் தேர், உங்களோட ஃபேமிலிக்கு டெய்லி இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. லெட் தம் நோ தட் யூர் ஆல் ரைட். இப்போ பாருங்கள், அந்த நர்ஸை பற்றி சொன்னால, அவங்க ஒரு வாரமாகவே காணோம். உடனே என்ன தோணுது, அந்த ஹஸ்பண்ட் என்ன பேசினாரா, எப்போ லாஸ்ட்டாக பேசினாருன்னு தான் தோணுது. அவரை கேட்டாங்க, அவர் என்ன சொன்னான்னா, அவர் பார்க்கும்போது கடைசியாக பார்க்கும்போது அவங்க வந்து கிச்சனில் அந்த கழுவிட்டு இருந்தாங்க, பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. குழந்தை, சின்ன குழந்தை, கை குழந்தைனால டிஸ்டர்ப் பண்ண, அவர் தூங்க போயிட்டேன், கூப்பிட்டு போயிட்டேன், மாற்றி மாற்றி அவங்க பார்த்துருக்காங்க. அவர் ஒர்க் பண்ணும்போது அவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணும்போது அவர் வீட்டில் இருப்பார். ஸோ அவர் சொன்னாங்க, நான் குழந்தைய தூக்கி மேலே போயிட்டேன். அதுக்கப்புறம் அவன் வந்து தூக்கம் வரலையான்னு கேட்டாங்க அந்த பிடி, இந்த இதில் ஃபாக்ஸ் ஏதோ சேனல்லேருந்து. அதுக்கு அவர் என்ன சொன்னான்னா, நான் தூங்கிட்டு இருந்த குழந்தையோட சவுண்டு கேட்டுச்சு, அவள் வந்து தூங்கிட்டா, காலைல கிளம்பிட்டா, நான் நினச்சேன் எனக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் 2 நாள் கான்டாக்டே பண்ணலைன்னா நான் பிஸியாக இருக்கான்னு நினச்சேன். 4 நாளைக்கு வரைக்கும் அவர் சொல்ல, அப்புறம் கம்மியாக. ஆனால் அதில் ஏதோ ஒரு சம்திங் இட்ஸ் நாட் கிளியர். தட்ஸ் ஃபைன் வினோத். நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணேன்னா, இப்போ நாங்கள் வந்து வி ஹாவ் அ ஃபேமிலி குரூப். In the group, we will always post, I'm going to pick Vivin, I'm going to Tracy, I'm going here, I just parked, I'm getting out here, I did this. No, we will inform somebody in the family. இன்னொன்று வந்து இந்த லைஃப் 360 மாதிரி ஒரு ஆப் போட்டோம்னா, you know, you can track them, எங்க போனா வராங்கன்னு. இப்போ அம்மாவுக்கு வந்து அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபேமிலி குரூப் இருக்குது வாட்ஸ்அப். அதில் வந்து அம்மா போஸ்ட் பண்ணுவாங்க, நான் வந்து கிளம்பிட்டேன், இது பண்ணிட்டேன். சந்துரு அண்ணா போஸ்ட் பண்ணுவார், பூரணி போஸ்ட் பண்ணுவாங்க, இவங்க எல்லாருமே எனக்கு அப் டு டேட் பண்ணுவாங்க. சப்போஸ் அம்மா நித்யா மேமோட போனாங்கன்னா நித்யா மேம் எனக்கு போடுவாங்க, சைந்தவி வி ஜஸ்ட் ரீச்ட் ஹியர், மேம் ஜஸ்ட் ட்ராப் மீ அண்ட் ஷீஸ் ஆன் ஹர் வே ஹோம் அப்படின்வாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ரொட்டீன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா ஆஸ் அவங்க வயசில் நல்ல பெரியவங்க, ஷி கேன் ஹேண்டில் ஹர் லைஃப், ஐ கேன் ஹேண்டில் மை லைஃப், பட் ஸ்டில் வி செக் ஆன் ஈச் அதர். நாங்கள் எங்கேயா போனோம்னா வி லெட் தம் நோ, அம்மா ஐ எம் ஹியர் டுடே ஐ வில் பி பிஸி, ஹவு இஸ் யுவர் டே, ஹவு டஸ் யுவர் டே லுக் லைக் டுடே டூசின்னு என்னை கேட்பாங்க. நானும் அவங்களுக்கு சொல்லுவேன். யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஒரு அக்கௌண்டபிலிட்டி வச்சுக்கிறோம். கம்மிங் டு யூஎஸ்ஏ, நம்ம ஃபேமிலியிலும் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வச்சுருக்கோம். ரீசெண்டாக கூட நான் யார்கிட்டயும் பேசும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி லைஃப் 360 ஒரு ஆப் போடணும்னா அவங்க சொன்னாங்க, சைந்தவி ப்ளீஸ் இந்த மாமா பேரம் லைஃப் 360 பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போட்டுருங்க சைன், காலேஜ் போகிறதுக்குள்ளே பீப்புள் வில் ஃபைண்ட் இட் ஈஸி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஐ தாட் லைக், ஐ டென்ட் திங்க் தட் ஐ வாஸ் கோயிங் டு பிரிங் திஸ் டாபிக் அப் இன் திஸ் வீடியோ பிகாஸ் ஐ வாஸ் வெரி சேட் அண்ட் ஐ பீன் ஃபாலோயிங் திஸ் நியூஸ். ரீசெண்டாக நடக்கிற நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, இந்த லைஃப் 360 பற்றி இப்போ நான் சொல்கிறேன். வினோத் சொன்னதுனால, லைஃப் 360 இஸ் அன் ஆப், இட்ஸ் அ ஃப்ரீ ஆப். ஒரு நிமிஷம் உங்கள் ஃபோனை காட்டுங்க. இட்ஸ் அ ஃப்ரீ ஆப். நம்மளுடைய லொக்கேஷன், நம்மளை எந்த காரில் போகிறோம், என்ன ஸ்பீடில் போகிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம காட்டுறதுக்கு. இப்போ சைந்தவி எடுத்துக்குவோம். இப்போ சைந்தவி வந்து இல்ல, அவங்க போய் பார்த்துக்க சொல்ல ஆப்ல. இல்ல, அந்த ஆப்பை காட்டணும் எனக்கு. இல்ல, ஆப்பை தான் எனக்கு காட்டணும். இந்த ஆப் இருக்குல்ல, இந்த பர்பிள் கலர்ல ஒரு ஆப் இருக்குல்ல, இதுதான் இந்த லைஃப் 360 ஆப். இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி இப்போ நான் எங்கே இருக்கேன், தவின் எங்கே இருக்கான், இதெல்லாம் காட்டும். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நாங்கள் 4 பேரும், ஸோ பேசிக்காக நம்ம வந்து நாங்கள் 4 பேரும் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது காட்டுது.
ஒரு ஃபேமிலியில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஹோம்னு போட்டுக்கலாம், ஒர்க்னு போட்டுக்கலாம். ஸோ when they start from there or when they're traveling, you don't have to call them. You just go and track and see. இல்லை ட்ராக் கூட பண்ண தேவையில்லை. இப்போ என்னன்னா இப்போ வீட்டுக்கு நான் போட்டு வச்சிருக்கோம், தவின் ஆஃபீஸ்க்கு போட்டு வச்சிருந்தோம், அந்த மாதிரி லொகேஷன் போட்டு வச்சிருக்கோம். ஸோ நீ வீட்டை விட்டு வெளியே போனோடனே சைந்தவி லெஃப்ட் அப்படின்னு காட்டும், லெஃப்ட் ஹோம் காட்டும், தவின் லெஃப்ட் ஹோம் காட்டும், விவின் லெஃப்ட் ஹோம் காட்டும், வினோத் லெஃப்ட் ஹோம் காட்டும். அதே மாதிரி நீ உள்ள வந்தோடனே இந்த பெரிமீட்டர்ல ஒரு 1 மைலுக்குள்ள நீ உள்ள வந்தோடனே சைந்தவி அரைவுடுன்னு காட்டும். இல்லை இப்போ தவின் வந்து ட்ரேசி போயிருக்கான், ட்ரேசியில் எங்கே இருக்கான்னு காட்டுது பாருங்க, எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்றது வரைக்கும் காட்டும். பிளஸ் அந்த ரூட் போஸ்ட் வந்து எந்த ரூட் போயிட்டு எந்த ரூட்ல போனா, எவ்வளவு ஸ்பீட்ல கார் ஓட்டினா. எஸ்பெஷலி when you have a teenager at home, you need to have Life 360 app because it will help you to track their whereabouts and also to monitor if they are going within the speed limit and if they are going to the right places and if they are safe. மெயினா ஒரு காலேஜ் போகும்போது you definitely need these things for them. If there's equivalent app you can use it, but we are just showing it for the help. எனக்கு ஆமா சஜஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஐபோன்லயே வந்து நம்ம ஃபைண்ட் டிவைஸ் மாதிரி டிவைஸ் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். அது இந்த ஃபீச்சர்லாம் லொகேஷன் ஷேரிங் பண்ணலாம். ஆனா லைஃப் 360 வந்து நான் பார்த்ததில்ல. இப்போ எனக்கு கூகுள் மேப் ஷேரிங்கும் இருக்கு, பண்ணியிருக்காங்க சில ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதில் வந்து லைவா ரியல் டைம் காட்டாது, இது வந்து ரியல் டைம் காட்டும். சப்போஸ் நான் காரில் எங்கேயாவது இருக்கேன், அன்னைக்கு கூட நான் டார்கெட் இதில் காஸ்கோ பார்க்கிங் லாட்டில் உட்காந்துருந்தேன். வினோத் நீ எங்கே இருக்கேன்னு கேட்டாரு. லைஃப் 360 ஓப்பன் பண்ணி எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு காட்டுச்சுல. எக்ஸாக்டா நான் இந்த கார்ல போனா இந்த ஸ்பீட்ல இந்த ரோட்ல வந்து காமிச்சிட்டே இருக்கும், மூவ்மெண்ட் காமிக்கும், நடந்தாலும் காட்டும். ஓகே இத்தனை மைல் ஸ்பீட்ல நடந்துட்டு வராங்க இந்த ரோட்ல. சோ ஒரு இடத்துல நான் நிக்கிறேன்னா அந்த இடத்துல வந்து காட்டுச்சு நான் இந்த இடத்துல பார்க்கிங் லாட்ல இருக்கேன். எஸ்பெஷலி கண்ட்ரி லைக் இந்தியா நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி வீட்டில இருந்து வெளியே இருக்கிற கிட்ஸும் பேரண்ட்டும் போட்டு வச்சுட்டா. ஆனா நம்ம ஊர்ல என்னன்னா கொஞ்சம் சீக்கிரசினால சில பேர் இந்த ஊர்லயே தான் ஆப்வியஸ்லி they don't share that information with parents. இப்போ பசங்களும் சரி இல்லை ஐ டோன்ட் நோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் they don't want to share all this information. உனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு கேட்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேட்டாங்கன்னா. இல்லை பசங்களே சொல்லுவாங்க சம்டைம்ஸ், நான் எல்லா பசங்களும் சொல்ல, சில ஃபேமிலி அப்படி என்ன பண்ண கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமா. I know but like I'm saying சில ஃபேமிலில I don't know what is a trust issue, they don't want to share or they don't want people to know okay wife யார் இதெல்லாம் சொல்லி தரா, எதுக்கு இதெல்லாம் என்ன கேக்குறா, அந்த மாதிரி they want to do it. பசங்களுக்கு they don't want நான் வந்து யூசுவலி ஹை ஸ்கூல் பேரண்ட்ஸ்க்கு சொல்லும்போது அந்த ஃபேமிலியில இருக்க கிட்ஸ்களுக்கு எல்லாம் பிடிக்காது. ஏன் இந்த ஆண்டி இதெல்லாம் சொல்றாங்க சொல்லி தராங்க, because they don't want to share where they are going apparently with their families. I do see also parents உங்களுக்கும் தெரியணும், நீங்க சும்மா போட்டு நோண்ட கூடாது. சும்மா நீங்க போய் எனக்கு எங்க இருக்கு ஏது இருக்கு எங்க போனா you should have an open relationship to be able to have this kind of a sharing technology with your family. இப்போ எங்க வீட்டில் ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் செய்வோன்றதுனால எனக்கு பசங்க இதெல்லாம் பிளாக் பண்ணலாம் கிடையாது. நல்லா ஊர் சுற்றி ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது விவின் இங்கேருந்து ஒரு ஊரே சுற்றிட்டு தான் வீட்டுக்கு வருவான். ஸோ அதனால இது வந்து ஒரு தேவையான ஒரு ஆப்பு. ஸோ அதனால லைஃப் 360 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இஃப் யுவர் சைல்டு இஸ் above 18 கண்டிப்பாக அந்த மாமா பேரில் போய் பண்ணுங்கள். ஃபேமிலிஸ் ஜென்ரல் ஃபேமிலிஸ் who are in US எஸ்டேட் பிளானிங் அண்ட் லிவிங் வில் ரெடி பண்ணுங்கள். அதுக்கு உங்களோட ஏதாவது மோஸ்ட் பீப்புள் who are working in a company they will have legal services already in place. If you have if you're doing your visa and all immigration process பண்ணுறவங்க நிறைய கம்பெனியில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு லாயர் குரூப்போட டீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்ககிட்டயே கூட நீங்கள் கேட்கலாம் இது பண்ணுவீங்களான்னு. அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கலாம். நாங்கள் யாரை யூஸ் பண்ணோம்னா சிங் லா ஃபர்ம் அப்படின்னு ஃப்ரீமாண்ட்டில் இருக்குது, அவங்கள தான் யூஸ் பண்ணோம். ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணோம், இந்த வீடு வாங்கின புதுசில் பண்ணோம். நீங்கள் வேணும்னா அவங்கள ரீச் அவுட் பண்ணிக்கலாம். எனக்கு ஞாபகம் இல்லை எவ்வளோ பே பண்ணோம்ல. ஆமாம் எல்லா லா ஃபர்மும் இங்கே யூஎஸ்ல பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து எனி லாயர் கேன் ரெஜிஸ்டர். யூ கேன் கெட் அ பீஸ் ஆஃப் பேப்பர். அந்த என்ன பேப்பர் ஒன்று இருக்கே பத்திரம் பேப்பர், அந்த அதில் வந்து எழுதி நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது அங்கே இருக்கிற எந்த லாயரை கேட்டாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். நோட்டரி பப்ளிக் லாயர் யாரையாவது கேளுங்க. உமன் சேஃப்டி ஆமாம் உமன் சேஃப்டிக்கு தான் அம்மாவுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதை போடணும்னு நான் சொல்கிறேன். ஆமாம் நான் பேசுறதுனால இந்தியாவில் ரேப் பண்ணுறது நிறுத்த போகிறது இல்லைல்ல. ஆமாம் ஒன்றும் பண்ண முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னை யாரும் ரேப் பண்ண மாட்டாங்களான்றதை மட்டும்தான் நான் பார்த்துக்கிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அதுதான் நான் சொல்கிறேன்.
நான் வந்து என் ஃபேமிலிக்கு ஐம் லெட்டிங் தம் நோ வேர் ஐம் கோயிங், வாட் டைம் ஐம் கோயிங். இஃப் ஐம் வாக்கிங் அலோன் ஹியர், ஐ மேக் ஷூர் ஐ ரிமூவ் ஆல் மை ஜுவல்லரி. ஐ டோன்ட் வாண்ட் டு get into trouble, not because of the எனக்கு கடத்தணுன்றவங்க கடத்துறான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு கெப்பாசிட்டி, என்னோட கெப்பாசிட்டியில் நான் என்ன சேஃபாக இருக்க முடியுமோ அதை நான் பண்ணிப்பேன். நம்ம இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம மொடஸ்டவோ ஸ்டாக்ட் வந்து யாரும் கடத்திட்டு வந்து நம்ம தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மார்னிங் நல்ல பட்ட பகலில் நம்மளோட தெருவோட எண்டில் ஒரு பொண்ணு வேலையிலேருந்து ஷி வாஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஒர்க் or she was in the parking lot. அவளை அங்கேருந்து எடுத்து வண்டியில் போட்டு they kidnapped her from there and for whatever reason இங்கே கொண்டு வந்து வாசலில் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க, நடு ரோட்டில். அப்புறம் அந்த பொண்ணு நம்மளோட நெய்பர் வீட்டு கதவை தட்டி, அவங்க கதவை திறந்து அப்புறம் உள்ளே போய் உட்காந்து போலீஸை கால் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அந்த கார் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இட் ஹேப்பன் ஹியர் இன் மவுண்டன் ஹவுஸ். தென் ஆஃப்டர் தட் வி ஆல் ஸ்டார்டட் லைக் பேனிக்கிங். இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நம்மளுக்கு காஸ்கோ இல்லை வின்கோ போகும்போது ட்ரேசியில் நம்மளோட வெரி டியர் ஃப்ரெண்ட் அவங்க கடைக்கு போனாங்க. ஷி வாஸ் ஷாப்பிங் இன் வின்கோ. அவங்க வின்கோவில் போயிட்டு வரும்போது பில் போட்டிருக்காங்க. பில் போட்டு பர்ஸ் வச்சுட்டு பேக் பேக் மாட்டியிருக்காங்க. நான் போடுவேன்ல பேக் பேக், அது மாதிரி பேக் பேக் போட்டு வந்திருக்காங்க. வெளியில் வரும்போது பின்னாலேருந்து யாரோ அவங்கள புஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்துருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஷி ஃபெல்ட் தட் ஹர் பேக் வாஸ் லிட்டில் லைட். ஷி வாஸ் அன்லோடிங் க்ராசரிஸ் இன் டு ஹர் கார். பார்த்தாக்கா அந்த கார்லேருந்து தே டுக் ஹர் வாலெட். ப்ராட் டே லைட்ல இல்ல, வெளியே வந்திருக்காங்க. அங்க இருக்கும் போது 3 பேர் நோட் பண்ணிருக்காங்க, வெளியில வந்து இடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கூட்டத்தில் யாரோ தெரியாம இடிக்கிறாங்கன்னு இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் திறந்துட்டாரு. வெளியில வரும்போது வண்டி ஒருத்தர் பேக்கப் பண்ணும்போது இவங்க நின்றுருக்காங்க. ஸோ தே புல்ட் அவுட் ஆஃப் ஹர் திங். ஸோ தே பிளான்ட் இட். திஸ் வாஸ் மல்டிபிள் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் இட் இன் வின்கோ, இன் ட்ரேசி, இன் ப்ராட் டே லைட். ஸோ தேர் வாட்சிங் யூ. பீப்புள் ஆர் வாட்சிங் வேர் யூ ஆர் கோயிங். நீங்கள் வாலெட் எங்கே வைக்கிறீங்க, இது பண்ணுறீங்க. ஐம் நாட் ட்ரைங் டு ஸ்கேர் யூ, ஓகே. இட்ஸ் ஜஸ்ட் தட் பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ் டு மேக் ஷுர் தட் அவங்க. ஸோ அப்படி நடந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே குட் திங் தே டிடன்ட் டேக் ஹர் ஃபோன். ஸோ உடனே அவங்க ஃபோன் எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணோன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஹி பிளாக்ட் ஆல் த கார்ட்ஸ் தட் வாஸ் வித் ஹர். அண்ட் உடனே உள்ளே போய் சொன்ன உடனே அந்த கம்பெனி ஆளுங்க வந்து கேமராவை எடுத்து பார்த்துருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு, அந்த கேமராவில் தெரிஞ்சிருக்கு தட் அந்த பேர் வந்து ஆப்போசிட்ல இருந்தே நோட் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங்லேயே கூட தான் நின்றுருக்காங்க அவங்க. ஸோ தேவர் ஃபாலோயிங் ஹர் ஃப்ரம் த டைம் ஷி வெண்ட் இன். பார்க்கிங் லாட்லேருந்து உள்ளே போகும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்க, தனியாக வந்திருக்காங்க, அவங்க வாலெட் எடுப்பாங்க, இது பண்ணுறாங்க, டெபிட் கார்டு இருக்குது. ஸோ தே நோ தட் தெர் இஸ் டெபிட் கார்டு இன் யோர் பேக். பிகாஸ் இஃப் யூ ஷாப் இன் வின்கோ யூ நீட் அ டெபிட் கார்டு ஆர் கேஷ். கிரெடிட் கார்டு எடுக்க மாட்டாங்க. ஸோ யூ நீட் டெபிட் கார்டு. ஸோ வின்கோ போனீங்கன்னா அப்போ உங்கள் டெபிட் கார்டு உங்ககிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் நோ, பின் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் தே டுக் ஹர் ஸ்டஃப். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட பேக்கில் இருக்கிற நம்மளோட வாலெட்டில் இருக்கிற பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்படி மேலே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் தவின் விவனுக்கு எப்பவுமே சொல்லுவேன், நீ எங்கே வெளியில் போகிறேன்னா உன்னோட எல்லா பேங்க்கோட கார்டு எல்லாமே எடுத்து ஒரு ட்ரைவ்லையோ இல்லை வீட்டில் யாருக்காவது ஃபேமிலி மெம்பருக்கு அனுப்புங்க. இல்லை உங்களுக்கே சென்ட் டு அன் இமெயில், யுவர் ஓன் இமெயில் அண்ட் கீப் இட் சம்வேர். ஸோ ஆர் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுக்கோங்க. உங்களுக்கே செக்யூர்டாக இருக்கும் இல்லையா, அதில் அனுப்பி வச்சுக்கலாம். அதே மாதிரி லொக்கேஷன் ஷேரிங்க்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் இருக்குது. யூ கேன் as soon as you go somewhere you can share your location. பார்க்கிங் லாட்டில் இறங்கி வண்டியை பார்க் பண்ண உடனே எந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கோன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்பிக்கலாம். ஃபேமிலி குரூப் இருக்குது, இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அனுப்பிக்க. யாரும் இல்லைனா கூட உங்கள் பாஸ்க்கு அனுப்பி வைங்க. யோ உனக்காக தான் வேலைக்கு வந்திருக்கேன், இங்கே பாரு எங்கேயோ இருக்கேன்னு அனுப்பி வைங்க. இன்னொரு ஒரே விஷயம் மட்டும் நான் பார்க்க செக்யூரிட்டி ப்ராப்ளம் ரிலேட்டடாக சொல்கிறது வந்து, நிறைய இந்த வாட்ஸ்அப் வீடியோ, ஃபோட்டோஸ், இந்த ஆடியோ எல்லாம் லீக் ஆகுதுல்ல, அதுக்கு என்ன இந்தியாவில் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் நடக்குதுன்னா, இப்போ ஃபோன் ப்ராப்ளம் வச்சுக்கேன் போய் கொடுக்குறோம்ல, ஃபர்ஸ்ட் திங் தே டூ இஸ் தே டம்ப் எவ்ரி திங் இன் யுவர் ஃபோன். உங்கள் ஃபோனில் இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க சிஸ்டமில் டம்ப் பண்ணிப்பாங்க. என்ன இருக்கலாம் கூட பார்க்க மாட்டாங்க. லேட்டர் தே வில் சி என்ன இருக்குது, தேவையானது இருக்கா, இல்லை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு. ஏன்னா நமக்கு வந்த சில பேருடைய சில விஷயம் நம்ம பார்த்தோம், வெளியே பார்த்தோம், நடிகை கொடுக்குறோம் வச்சுக்கேன், அவங்களுடைய பாஸ்போர்ட், அவங்க ஃபோட்டோவில் என்ன, அவங்க ஃபோனில் என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. அதில் இருக்கிற எல்லாத்தையும் பாஸ்போர்ட் ஃபோட்டோ இருக்குன்னா அந்த பாஸ்போர்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட் எதாவது டாக்குமெண்ட் இருந்தால் கூட அதில் டவுன்லோட் பண்ணிப்பாங்க. தட்ஸோ இந்த வாட்ஸ்அப் எவ்வளோதான் எண்ட் என்கிரிப்ஷன் இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்கள் லீக் ஆகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் பண்ண கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் திங் தே டூ த டம்ப், தென் தே வில் ஃபிக்ஸ் அண்ட் கிவ் இட் யூ, தென் தே வில் செக் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட் ஏதாவது வீடியோ கிட்டே கிடச்சதுன்னா அப்லோட் பண்ணுறோம். அதனால தான் இந்த ப்ரைவேட்டாக எடுக்கிற வீடியோஸ்லாம் எப்படி லீக் ஆகுது சோஷியல் மீடியாலாம் இது மாதிரி தான். எப்படி சொல்யூஷன் என்ன அதுக்கு இந்த ஊர் மாதிரி இஃப் யூ ஆர் கிவிங் த ஃபோன் நீங்கள் எப்பவுமே பேக்கப் பண்ணி எடுத்துக்கணும். எவ்ரிடே யூ ஹேவ் டு பேக்கப் யுவர் ஃபோன் டு தி சிஸ்டம்
இஃப் நீடட், இஃப் ஏதாவது ப்ராப்ளம் வருது ரிப்பேர் பண்ண கொடுக்குறோன்னா ஃபார்மேட் யுவர் ஃபோன், கிவ் இட் டு தெம். தென் ஃபேக்டரி செட் பண்ணிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கல்ல, ஃபிக்ஸ் பண்ணி வாங்கின பிறகு திரும்பி ரெஸ்டோர் யுவர் பேக்கப், தட்ஸ் ஆல், யூர் டன். ஸோ இல்லைன்னு வச்சுக்கேன், ஆப்பிள்ல எல்லா ஃபோன்லேயும் அதே ஆப்ஷன் தான் இருக்கு. எல்லா ஃபோன்லேயும் அந்த ஆப்ஷனோட ஃபீச்சரோட தான் இருக்கு. யூ கேன் ரீசெட் இட், யூ கேன் புட் அ பேக்கப் எவ்ரி டே, ரிமூவ் இட். பட் வாட் ஐம் சேயிங் இஸ், அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்க கண்ணெதிர they have to fix it. If you're giving it for a couple of days அப்படி கொடுக்குறீங்கன்னா you don't have much option. You have to already backup எடுத்துட்டு அதை ஃபார்மேட் பண்ற மாதிரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா கண்ணெதிரே நீங்க பேக்கப் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கொடுத்துட்டு ஃபார்மேட்டிங் கண்ணெதிர பண்ண வச்சுட்டு then ask them to fix and come out of the place. லேப்டாப்பும் அதே மாதிரி தான். லேப்டாப்பும் அதே தான். லேப்டாப், டெஸ்க்டாப், எனி எலக்ட்ரானிக்ஸ், இந்த லீக் ஆகிற விஷயங்கள் இல்லை இந்த மாதிரி செக்யூரிட்டி கன்சர்ன் நம்ம கோடை கொடுத்துருவோம்ல, நம்ம ஊரில் இந்தியாவில் நிறைய பேர் நடக்கும். இப்போ டிரைவர்கிட்டையோ இல்லைன்னா யார்கிட்டயோ கொடுத்து பின் நம்பர் கொடுத்து போடுனாங்கன்னா அவங்க வச்சுட்டா ஓகே, அவங்க நல்லவங்களா இருந்தால் கூட வேறு யார்கிட்டயோ சொன்னாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கார்டு கிடைக்கும் போது யூஸ் பண்ணிப்பாங்க. கரெக்ட். இல்லை அது நடக்கிறது எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்யுது. ஆனால் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒன்று விஷயம் பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது. ஐயோ நம்ம வெளியே போகிறோமே, இதெல்லாம் நடக்குமா, வண்டி எடுக்கும்போது பயமாக இருக்குது, கேர்ஃபுல்லாக போகணுமே, ஒழுங்காக போயிட்டு வரணுமே, சேஃபாக ஓட்டணுமே, யூனோ எவ்ரி திங் யுவர் மைண்ட் கோஸ் த்ரூ ஆல் தோஸ் திங்ஸ் டு மேக் ஷுர் யுவர் சில்ட்ரன் ஷுட் கெட் எவ்ரி திங் that belongs to you and they need to have your stuff all done, taken care of, right? So I hope this would have been helpful. பண்ணி பாருங்க. அப்படி பண்ணாதவங்க you can go ahead and start the process of doing all that in US ல இருக்கவங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க talk to your family and come up with an emergency D-day plan just in case if something happens. அது ரொம்ப முக்கியம். லைஃப்பில் தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்கணும், யாரை கூப்பிடணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்னு. ஃபார்ச்சுனேட்லி நம்ம யூஎஸில் இருக்கிறதுல வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம், உடனே போலீஸ் வில் பி ஏபிள் டு ட்ராக் whoever is on your file. நெக்ஸ்ட் ஆஃப் கின்ன அவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பரை போட்டால் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ஊர்லேயும் அந்த என்ன ப்ராப்ளம், இப்போ மிஸ்ஸிங் நீ போனீங்கன்னா கூட இல்லை 24 hours இல்லாமல் they will not take the case இந்த ஊர்லேயும். அண்ட் எதாவது ஆச்சுன்னா they will come immediately, instantly. But missing person case வந்து 48 hours. 48 hours. ஆனால் first 48 hours is important, they tell, right? அடல்ட்டாக இருந்தா, if they are an adult, 48 hours-க்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. only after 48 hours they will start thinking that you are missing. they will not think. இந்த கேஸ்லயே வந்து அந்த வைஃப் காணோனே அவங்க கொலீக்ஸ் எல்லாம் வந்து they filed a case with the police for the social service. அந்த குழந்தை என்னாச்சுன்னு பார்க்க சொன்னாங்க. கை வெல்ஃபேர் செக். வெல்ஃபேர் செக் சொன்னதுனால அவங்க வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எங்க வைஃப் எல்லாம் கேட்டு, ஆனா அதுக்கப்புறம் ஏன் அவர் ஃபைல் பண்ணலன்னு தான் எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாள் எடுத்து அப்புறம் ஃபைல் பண்ணாரு. அவருக்கு தெரியல 4 நாளா வைஃப் பிஸியா இருக்கான்னு நினைச்சா கூட அந்த சோஷியல் சர்வீஸ் வந்து அவங்க கேட்டுட்டு அப்போ ஏதோ ப்ராப்ளம் தெரியுது அவருக்கு. அப்போ ஏன் அவர் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு தெரியல. அவரே பண்ணவரா கூட இருக்கலாம். we never know. அவங்க யூ டோன்ட் நோ, ரைட்? ஆமாம், அது கண்டுபிடிப்பாங்க, விட மாட்டாங்க, இங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதை கண்டிப்பா. ஆனால் இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங் வென் யூ ஹியர் சச் திங்ஸ். ஐ ஹோப் எவ்ரிபடி வில் ஸ்டே சேஃப். ஸோ ஃபைண்ட் தட் பர்சன், ஸ்பெஷல் பர்சன் இன் யுவர் லைஃப் அண்ட் சென்ட் தம் வேர் யூ ஆர் ரைட் நவ். சே தட் ஃப்ரம் டுடே ஸ்டார்ட் தட் ப்ராக்டிஸ். நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்களும் ஒரு சாட்டில் இங்கே போகிறேன், அங்கே வரேன், இங்கே சொல்கிறேன், அங்கே கடைக்கு போயிட்டேன், பார்க் பண்ணிட்டேன், ஐம் ஹியர், ஐம் லீவிங் ஃப்ரம் ஹியர், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர்னு ஏதாவது ஒரு நியூ ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி வித் கிட்ஸ் அண்ட் ஸ்பவுஸ் அண்ட் மாம் அண்ட் எவ்ரிவன். பட் சொல்கிறேன், எஸ்பெஷலி கிட்ஸ்னால் இந்த மாதிரி இப்போ என்ன, இப்போ அம்மா பேரண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருப்பாங்க, பசங்க பெங்களூரில் இருப்போம். அவங்க ஜாலியாக சுற்றுறேன்ற பேரில் கூட காலேஜ் படிக்க போகலாம், இல்லை ஒர்க் பண்ண போகலாம், எதுக்கு வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுனாங்கன்னா, இல்லை டெய்லி செக்இன் மாதிரி they will call and say hello 2 minutes talk, அது மாதிரி பண்ணலாம். இல்லை சிம்பிளாக அது பண்ணக்கூடாதுன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஹாய். நம்ம வீட்டில் வந்து OTWன்னு போடுவாங்க பசங்க, ஆன் த வே. OTW ஆன் த வே அப்படின்னா வேலையில் முடிச்சுட்டு வரேன், இல்லை ஸ்கூல்லேருந்து வரேன், வீட்டிலேருந்து வரேன். ஃப்ரெண்ட்ஸோடு நடக்க போனால் கூட சொல்லிட்டு போகணுன்னு நான் சொல்லியிருக்கேன் பசங்கக்கிட்ட. ஸோ ஃபார் தேர் ஃபாலோயிங். ஐ ஹோப் தே வில் ஃபார் அ லாங் டைம். அட்லீஸ்ட் நான் இன்னும் இவ்வளோ வயசாகியும் எங்கள் அம்மாவுக்கு ஐ எம் ஸ்டில் சென்டிங் மெசேஜ் தட் ஐம் ஹியர் தேர். I don't know if Vinod used to do that to his family. நான் எங்கே இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், நான் அம்மா கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ நான் சம்டைம் சடனாக ஒரு நாள் ஐயோ ஒரு வாரம் ஆச்சு எங்கள் அம்மா பேசின்னு ஃபோன் எடுக்க தோணுது மைண்டில். இல்லைனா அட்லீஸ்ட் மைண்டில் என்னோட அம்மா காலே பண்ணல எனக்கு என்னாச்சுன்னு ஒரு செகண்ட் தோணும், அப்புறம் ரியலைஸ் பண்ணுவோம் அம்மா இல்லை அப்படின்னு. ஆமாம், ஆனால் அது நீங்களே சொல்லலை நீங்க எங்க போறீங்க வரீங்கன்னு. நானும் சொல்லல, ஆனா கால் பண்ணுவேன் எவ்ரிடே. நான் எவ்ரிடே பேசிடுவீங்க? எவ்ரிடே நான் ஒரு நிமிஷமாவது பேசுவேன். அம்மா இல்லைன்னா நான் அவங்க கால் பண்ணுவேன். நான் ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கூட அடுத்த நாள் நம்ம. அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? பண்ணல. அது முன்னாடி காலேஜ் டைம்ல பண்ணி. காலேஜ் டைம் வீட்டில் இருந்து நான் காலேஜ் பண்ணேன், நான் வெளியவே இல்லை.
நான் வெறும் நான் இருந்த பெங்களூர் நாட்கள், கேரளா அது மாதிரி ஊர்ல அப்பெல்லாம் இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு நாள் தான் பேசுவேன். ஏன்னா அப்பெல்லாம் பெருசா technology ஃபோன் கிடையாது, எஸ்டிடி கால் பண்ணி இல்ல இப்ப ஃப்ரீயா இருக்கே. இப்போ வாட்ஸ்அப் ஃப்ரீ தான். ஆமா, இப்ப இருக்கிற காலகட்டங்கள் நான் சொல்ல செல்போனுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல நான் பண்ணதில்ல. என்னோட ஹேபிட்டே அது. இப்போ யாராவது கிளம்புறாங்கன்னு வைங்க, இப்போ வினோத் ஊர்ல இருந்து கிளம்புனாருன்னா, வினோத் கிளம்பிட்டாருன்னு செக்இன் பண்ணிட்டாருன்னு அவங்க சிஸ்டருக்கு, அவங்க ஹஸ்பண்ட்க்கு, இவங்களுக்கு, என்னோட அண்ணா சந்துரு அண்ணாக்கு, எல்லா பூர்ணிக்கு, யாரெல்லாம் என்னோட அந்த நெட்வொர்க், அந்த டிராவல் நெட்வொர்க்ல நமக்கு ஒரு டீம் இருப்பாங்கல்ல, அந்த டீமுக்கு சொல்லிட்டே இருப்பேன். ஹி ரீச் தோஹா, he is from here, I mean எங்க wherever the transit is. அம்மா ஃளைட் வேற ட்ராக் பண்ணுவேன், ஃப்ளைட் ட்ராக்கிங்கும் போட்டுருவேன். என்னமோ நானே ஓட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் போடுவேன். ஆனால் அகெயின் sometimes it's neurotic when I do that. Even my children may feel like, what is this, she's checking constantly. But then sometimes, you know, when things like this happen, I feel like, okay, I'm doing the right thing. It's just my mom instinct or general instinct to be protective of them, right? So அதனால இருக்கும். ஸோ பார்க்கலாம், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் I'll meet you all. Thank you. Thank you guys for watching this video.